மார்ச் 8 இன்று வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வந்து இன்றைக்கி மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சுன்னா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் வந்து மகளிர்களுக்கான முழு சுதந்திரம் கிடைக்கப்பெற்றதா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அனைவருக்கும் வந்து கிடைக்கப்பெறவில்லை. இதுக்கு சின்னதாக வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இது வந்து நடந்தது தான், ஆனால் கதை அப்படின்னு சொல்ல முடியாது. நடப்பது தான், நடந்து கொண்டு இருப்பது தான். இன்னும் என் கண்ணெதிரே நடந்த ஒரு சம்பவமாக எடுத்துக்கலாம். இது எப்படின்னா வந்து இந்த மார்ச் 8 இதே மாதிரி ஒரு மார்ச் 8 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல பிரம்மாண்டமான ஒரு மகளிர் மாநாடு போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு அனைவரும் போகிறாங்க. அப்போ போயிருக்கிறப்ப வந்து ஒரு 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 சார்பாக வந்து மகளிர்களுக்கு முழு சுதந்திரமும் கிடைக்கப்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நிறைய இடங்களில் வந்து மகளிருக்கான ஒரு இது வந்து இன்னும் முழுமையாக கிடைக்கப்பெற்றது என்பது சொல்ல முடியாது. நிறைய இடங்களில் வந்து இன்னும் வந்து பெண்களுக்கான சுதந்திரம் ஆண்களிடத்தில் இருந்து கூட கிடைத்து விடுகிறது. ஆனால் வந்து பெண்களுக்கு பெண்களே வந்து எதிரியாக இருப்பதும், ஒரு மருமகளை மாமியார் மதிக்காமல் இருக்கிறதும், மாமியாரை மருமகள் மதிக்காமல் இருப்பதும் வந்து சில இடங்களில் வந்து மாற்றி மாற்றி நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் வந்து இந்த இடங்களில் வந்து பெண்களை வந்து பெண்களாலே வந்து மதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அப்படின்னு சொன்னோடனே இதை பக்கத்தில் இருந்து ஒரு ஃபஸ்ட்டு வரிசையில் இருந்த ஒரு பொண்ணு வந்து கேட்டுகிட்டே இருந்துட்டு வந்து ஆச்சரியத்தோடு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது. பெண்களுக்கு அப்படி சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, இப்படி சுதந்திரம் கொடுக்க. எங்கள் வீட்டை பார்த்தாச்சுன்னா, எங்கள் வீட்டில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே வந்து பெண்களுக்கு வந்து நாங்கள் அந்த அளவு சுதந்திரம் கொடுத்துருக்கோம். என் மருமகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் சுதந்திரம் வந்து ஏன் எதுக்குன்னு கூட நாங்கள் கேட்காத அளவுக்கு தான் எங்கள் மருமகளை நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி என்னோடய பெண்ணை எடுத்துக்கிட்டாலும் என்னோடய பெண்ணுக்கும் வந்து அந்த மாதிரி தான் சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்கோம். அவன் என்ன நினைச்சாலும் அது மாதிரி தான் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. அதனால் வந்து பெண்ணுக்கு வந்து எங்கள் வீட்டை பொறுத்தப்பட்டுக்கும் நாங்கள் மரியாதை கொடுத்து தான் வச்சுருக்குறோம். பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய முழு சுதந்திரமும் கிடைச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு அந்த மாமியாரான லேடி பேசுகிறது இந்த ஆப்போசிட்டில் உள்ள பொண்ணு கேட்டுக்கிட்டே அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பேசி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour அவங்களுக்கு நிறைய சால்வைகள் கொண்டு போடவும் பூங்கத்து கொடுக்கவும் அப்படியே வந்து எல்லாம் நடந்துகிட்ருக்குது. இதை வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் முடிஞ்சு அந்த அன்றைக்கி ஒரு பெரிய அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் வந்து எல்லாருமா வந்துட்டுருக்காங்க. பஸ்ஸில் ஏறி எல்லோரும் உட்காடுறாங்க. அதே மீட்டிங்க்கு வந்த ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு போய் ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அவசரமாக வந்து கிளம்பி போகுது. அதை பார்த்துட்டு இருந்தவங்க சரி பக்கத்தில் இருக்கும்போது போகிறாங்கன்னு நினச்சி அதை கண்டுக்கலை. அதான் அந்த பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அந்த மருமகள் வந்து பெண்கள் வந்து நல்லா மதிக்கப்படுறாங்கன்னு சொன்ன அந்த பொண்ணு லேடி வந்து முன்னாடி போய் பாரதியாரோட கதைகள் கவிதைகளை அந்த புக்கை வச்சுட்டு படிச்சுட்ருக்குது அந்த லேடி. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரே சவுண்டு, சடான்னு சவுண்டு கேட்ட உடனே ஐயோ ரோட்டில் யாரோ விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் இந்த லேடியை தவிர அவ்வளோ பேருமே ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா அந்த மாநாடு முடிஞ்சு மகளிர் மீட்டிங் மாநாடு போல் தான் நடந்திருக்கு. அவ்வளோ பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க. இவங்களும் வந்து மாதம் வந்து மகளிர் மாநாடை இந்த லேடி வந்து நடத்துகிறவங்க, மகளிர் அணி தலைவியாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து மாதம் நடக்கக்கூடிய மந்த்லி மீட்டிங்க்கு நம்ம என்ன பேசலாம் அப்படிங்கிறதுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நடந்தால் தானே உண்மையை சொல்ல முடியும். உண்மையிலேயே பெண்கள் அந்த இடத்துல மதிக்கப்பட்டிருந்தால் தானே அது உண்மையை பேச முடியும். அது புக்கை பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. அதை அந்த கண்ணாடி வழியாக அந்த ஆக்சிடெண்ட் ஆனதை பார்த்த உடனே ஐயோ யாரோ ஒரு பொண்ணு ரோட்டில் விழுந்துடுச்சுன்னு அந்த பஸ்ஸில் உள்ள அவ்வளோ பேரும் போய் பார்த்து அந்த பொண்ணை தூக்கி விட்டுட்டு அதுக்கு பஸ் சைட் பண்ணி வாங்க வேணால் வண்டியை ஓரமாக எடுத்துகிட்டு பஸ்ஸில் போகலாமே, நீங்கள் ஏன் இதில் போகிறீங்கன்னு. இல்லைங்க இதில் 200 பேர் இருக்கீங்க, ஒவ்வொருத்தர் போகக்கூடிய இடங்களுக்கும் சேர்ந்து அவங்கள வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கான நேரம் எனக்கு முடிஞ்சிடும். அதனால் வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் கொஞ்சம் சீக்கிரமே போய் ஆகணும், அதனால தான் போகிறேன், பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுது. ரத்தம் சொட்ட போயிட்டே இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னோடனே அதில் ஒரே ஒரு லேடி மட்டும் ஒரு பொண்ணு நான் முன்னாடி இருந்து ஆச்சரியமாக பார்த்துட்டுக்குன்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இவங்களுக்கு வந்து இந்த இவங்க என்ன இப்படி உட்காந்துட்டு வரமாட்டேக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணோட மருமகள் தான் இந்த பொண்ணு இப்போ கீழே விழுந்தது. அவங்க வீட்டில் வந்து பெண்ணுக்கான அங்கீகாரங்கிறது அந்த பொண்ணுக்கு கொடுக்குறதே இல்லை. எங்கே நம்மள்கிட்ட பேசுனா
உண்மையை சொல்லிடுவாங்களோ, வெளியே தெரிஞ்சிருமோங்கிற ஒரு இதுலேயே வந்து இந்த பொண்ணை வந்து எப்போவுமே வந்து வெளியே வர விடாமல் வைக்க விடாமல் இப்படியே வச்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு கூட கூட்டு வரலன்னா தனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதே. அவங்கள சார்ந்து அந்த லேடியை சார்ந்து ஒரு 10 பேர் 15 பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்க கூட உங்கள் மருமக வரலையான்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கூட்டு வராங்க. நான் வந்து அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு தான், ஆனால் நான் வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்துருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு மேலே ஏறி வந்துடுது. இந்த அந்த வந்தோடனே இது ஒன்று வண்டி எடுத்துகிட்டு இந்த லேடி இந்த பொண்ணு வந்துடுது, வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்தோடனே கடந்து அது பிளட் இப்படி வடிகிறத பார்த்தோன்னே அந்த அவதுக்கு ஒரு 6 வயசில் பையன் இருக்கான், 5-6 வயசில் பையன் இருக்கான். அவள் ஹஸ்பண்டும் அதுவும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கப்போ அம்மாவை பார்த்தோன்னே, அம்மா என்னம்மா ரத்தமாக வருதுன்னு ஓடி வந்து அம்மா வந்து பிடிச்சிட்டு, அம்மா பிளட்டு வருதுமா இருமான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு டவலை எடுத்துகிட்டு வந்து பிள்ளை வந்து அதை ஒத்தி எடுக்குது. வலி விடுறா, அப்புறமா மருந்து போடணுமா அப்படின்பான். இல்லை அப்புறம் போட்டுக்கலாம், அம்மாவுக்கு டைம் ஆகிடுச்சு, பாட்டி வந்துடுவாங்க, நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிச்சன் பக்கம் ஓடுது அவசரமாக. அப்போது பையன் அப்படி பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கான். கணவர் வந்து எதுவும் கண்டுக்கலை, பார்த்துட்டு அப்படி விட்டுறாரு, அவ்வளோதான். அதை விட்டோடனே இந்த இவர் அவங்க மாமனார் என்ன பண்ணுறாருன்னா, மொட்டை மாடியிலேருந்து காய வச்சு இந்த துணியை எடுத்துகிட்டு கீழே வர்றார். வரப்போ இந்த அம்மையார் வந்துட்டாங்க. இவங்க வந்து அங்கேருந்து வராங்க. வந்து பார்த்த உடனே, என்ன பொம்பளை செய்யக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க, இறங்கு கீழே, அதே துணியெல்லாம் அங்கே போட்டு வாங்க அப்படின்னோடனே, இல்லை காலையிலேயே மருமகா துவச்சி போட்டு போன துணி அது ரொம்ப வெயிலில் கிடக்குது, எடுத்துகிட்டு வரேன், மடிச்சு வச்சுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து அவள் செஞ்சுப்பா, நீ இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, வாங்க கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் டக்குன்னு அவங்க மேக்கப்லாம் கலைச்சி எடுத்து அவங்க கட்டி இந்த புடவையெல்லாம் கலட்டி எல்லாம் மடித்து வை, இந்த இதில் வை அதில் வைந்து அவங்க வந்து தன்னைத்தானே அலங்காரம் பண்ணி கொண்டு போன உடைகளையும் நகைகளையும் மேக்கப் சாதனங்களையும் கூட எடுத்து வைக்கிறதுக்கு அந்த புருஷனை வந்து அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிவிட்டு நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல வந்து ஆண்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், ஒரு பெண்ணால் வந்து அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை வந்து மறுக்க முடியாது. அதை பண்ணிகிட்டு இருந்தோடனே அவரும் ஆண்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து பிரச்சனை எதுக்குன்னு அனுசரித்து போகிறது ஒரு குணமாக ஆயிட்டு இப்போ. அதனால் வந்து அப்படி போயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, இந்த பையன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் பார்த்துட்டு, அம்மா நான் வந்து உன்கிட்ட தங்கச்சி பாப்பா வேணும்னு சொன்னேன்லாமா, எனக்கு வந்து தங்கச்சி பாப்பா வந்து வேண்டாம்மா, இனி நான் கேட்க மாட்டேம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறான்னா, உனக்கு தங்கச்சி பாப்பா வரும்னு நான் உன்கிட்ட சொல்லலையேப்பா, அதுக்கு கூட உங்கள் அப்பா வந்து அவங்க பாட்டிகிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினா தான் உனக்கு தங்கச்சி பாப்பானே ஒன்று வரும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் வந்து இல்லை வேண்டாமா, அதுவும் இப்படி ஒன்றை மாதிரி தானமாக கஷ்டப்படும், பாட்டி வந்து உன்னை திட்டுறமாதிரித்தனமாக திட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனை கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிட்டு போ தங்கம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. போம்மா போய் நீ ரெடி பண்ணு, நான் வந்து அம்மா வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 1/2 ஹவரில் வேலையை முடிச்சுட்டு வருது. அதுக்குள்ளே அந்த பையன் தூங்கி உழுறான். அவனை தூக்கிட்டு தோல் எடுத்து போட்டுட்டு அவனை தடவி கொடுத்துட்டு பின்னாடி பார்த்தாச்சுன்னா பெட்ரூம் வாசலில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கையில் ஒரு பெண் குழந்தை பொம்மை, ஒரு பாப்பாவோட பொம்மையை கையில் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு கையில் ஒரு ஆயில்மெண்ட்டையும் வச்சுட்டு கண்ணீர் மல்க நின்றுட்டுருக்கான். என்னென்னா இந்த அளவு வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து நமக்கு புரிய வைக்கிற அளவுக்கு வந்து நாம் ஒரு முட்டாளாக இருந்திருக்கோமே, ஒரு பெண்ணுக்கு பெண் வந்து எதிரியாக இருந்துகிட்ருக்கிறத வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோமே. இதனால் வந்து நம்ம பாதிக்கிறதும் இல்லாமல் நம்ம மனைவி பாதிக்கிறதும் இல்லாமல் நம்மளோட பிள்ளை பாதிச்சு, அதனால் வந்து அதுக்கு தங்கையாக வரக்கூடிய பெண்ணும் பாதிக்கப்படுமோன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பிஞ்சு மனம் கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி மனைவி தழுவியை அணைத்து கொண்டு அழைத்து செல்கிறாள். இந்த இடங்கள்லேருந்து அநேக இடங்கள் வந்து இப்படி நடந்துகிட்ருக்குது. பெண்ணுக்கு பெண் தான் என்றும் எதிரி, பெண்ணுக்கு ஆண் அல்ல எதிரி. ஒரு சில இடங்களில் வேண்டுமானால் பெண்ணுக்கு சரியான ஒரு வரம் அமையாமல் சரியான ஒரு இது இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் பெண் மாமியாராகியவள் வந்து மருமகளையும் கொடுமைப்படுத்துகிற காலம் இருக்குது, மதிக்காமல். மருமகளாகியவளும் வந்து மாமியாரை மதிக்காமல் நடக்கிறாங்க, மாமியாலும் மருமகள் நடக்காமல் இருக்கிறாங்க. இதே மாதிரி பெண்ணுக்கு பெண் எதிரியாகாமல் அனைவருமே வந்து பெண்களை மதித்து பெண்களுக்கு பெண்கள் மட்டுமே ஆதரவு அப்படிங்கிறத வந்து மதித்து நடந்துக்கிட்டாச்சுன்னா வந்து எந்த இடங்களையும் வந்து பெண்கள் தோற்பதில்லை. அதனால் வந்து மகளிர் தின மாநாடை வந்து எல்லாருமே வந்து இனி நடக்க போகிற மகளிர் தின மாநாட்டில் மாமியார் மகளும் சேர்ந்து இணைந்து வந்தால்
தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த பெண்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பது என்னோட கருத்து. வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.